ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம். இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க்கு புஸ்தகத்தினுடைய 15ஆம் அதிகாரத்திலே 27வது வசனம். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்லரை அவரோடு கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். 2 கல்லர்களோடு சிலுவையில் அறையப்பட்ட நோக்கம் வேதத்திலே சொல்லப்பட்டது அடுத்த வசனத்திலே வருகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வலது பக்கத்தில் ஒருவரும் இடது பக்கத்தில் ஒருவரும் சிலுவையிலே அறையப்பட்டார்கள். அதிலே ஒருவன் மனந்திரும்பி ஆண்டவரிடத்திலே பேசினதினால் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு. அந்த கடைசி நிமிடத்திலே மனம் திரும்பினதால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆகவே அடிக்கப்பட்டது 2 பேர், ஆனால் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஒருவன், மனம் திரும்பியது ஒருவன். ஆண்டவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்துக்கு பதிலாக 2 பேர்களில் சீட்டு போடப்பட்டது. ஒன்று யோசேப்பு, இன்னொன்று மத்தியா. அதில் மத்தியா பேரிலே சீட்டு விழுந்தது. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் சீசர்களாக, ஒருவர் சீசர்களிலிருந்து தள்ளப்பட்டார். அதேபோல கர்த்தர் இது தன்னுடைய முதலாம் வருகையின் முடிவிலே ஒரு கள்ளன் எடுத்துக்கொள்ளப்பட்டதை பார்க்கிறோம். ஆனால் அவருடைய 2ஆம் வருகையின் போது என்ன நடக்கும் என்றால், வயலிலே 2 பேர் இருப்பார்கள். அவர்களிலே ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் தள்ளப்படுவார். அதேபோல் எந்திரம் அணிந்த அரைத்து கொண்டிருந்த ஸ்திரீகள் 2 பேர் இருந்தார்கள். அவர்களிலே ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் தள்ளப்படுவார். அதேபோல இந்த இருவருமே பார்ப்பதற்கு ஒன்றாகத்தான் இருப்பார்கள். வயலில் இருந்த இருவர்களும் பார்ப்பதற்கு ஒன்றாகத்தான் இருப்பார்கள். அதேபோல் ஸ்திரீயும் பார்ப்பதற்கு ஒன்றாகத்தான் இருப்பார்கள். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுவர்கள் இருவரில் ஒருவர். யார் பாவம் செய்தவர், யார் நீதிமான் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பிலே வெளிவரும். அது கர்த்தருக்குத்தான் தெரியும். அதனால்தான் அவர் புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தியில்லாத ஸ்திரீ 5 பேரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வணங்கினால் மட்டும் போராது, அவரை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போராது, பரிசுத்த ஆவியையும் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களால் விளக்கும் எண்ணெயையும் வைத்திருந்தவர்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் விளக்கை மட்டும் வைத்திருந்து எண்ணெயை வைத்திராதவர்கள். ஆகவே இன்றைக்கு நாம் கிறிஸ்துவனாக இருந்தால் மட்டும் போராது, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆவியிலே நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். புத்தியுள்ள ஸ்திரீகளாக ஆவியிலே பிறந்தவர்கள் 5 பேரும், ஆவியிலே பிறக்காத புத்தியில்லாத ஸ்திரீகளாக 5 பேரும். ஆகவே அவர்களையும் கணக்கில் எடுத்தால் இருவரில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஒருவர் தள்ளப்படுகிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு 2ஆம் வருகைக்கு பின்பு தேவ சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும்போது அனைத்து மனிதர்களையும் அவர்கள் மேலே கொண்டு வந்து கர்த்தருக்கு வலது பக்கத்தில் ஒரு கூட்டமாகவும் கர்த்தருக்கு இடது பக்கத்தில் ஒரு கூட்டமாகவும், அதில் வலது பக்கத்தில் நிற்கிற கூட்டத்தை செம்மறியாடாகவும் இடது பக்கத்தில் நிற்கிற கூட்டத்தை வெள்ளாட்டுக்குட்டியாகவும், வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை தன்னோடு தன்னுடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொண்டு இடது பக்கத்தில் நிற்பவர்களை அக்னி கடலிலே தள்ளப்பட்டதை பார்க்கின்றோம். ஆகவே அவருடைய வருகையின் போது இந்த பூமியிலே எத்தனை பேர் இருக்கிறார்களோ அதில் பாதி பேர் இரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவது இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. இருவர் தான், ஆனால் ஒருவர் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆகவே 2 கல்லர்கள்
இங்கே ஒரு கள்ளர் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆகவே இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் நீதிமானாக இருக்க நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.